நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. ஆளுநரை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் தவிக தலைவர் விஜய். 24 மணி நேரத்திற்குள் இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்திக்கிறார் தவிக தலைவர் விஜய். நேற்றைய தினம் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் மீண்டும் ஆளுநரை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் விஜய். 24 மணி நேரத்திற்குள் இரண்டாவது முறையாக ஆளுநரை சந்திக்க இருக்கிறார் விஜய். தற்போது வரை ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. நேற்றைய தினம் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார் விஜய். ஆட்சி அமைக்க அழைப்பு வராத நிலையில் மீண்டும் ஆளுநரை சந்திக்கிறார் விஜய். ஆளுநரை சந்திக்க புறப்பட்டிருக்கிறார் தவிக தலைவர் விஜய். இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். முழு விவரங்கள். திடீரென்று மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கரை சந்திப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். விஜயை சந்திப்பதற்காக அவருடைய கட்சியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். சென்னை பனையூரிலே அவர்கள் காத்திருக்கக்கூடிய நிலையிலும் தவிக தலைவர் விஜய் இப்பொழுது தமிழக ஆளுநர் அர்லேக்கரை சந்திப்பதற்காக புறப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே நேற்றைய தினம் ஆளுநரை சந்தித்த பொழுது தங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று விஜய் வலியுறுத்தியிருந்தார். ஆனால் அதற்கு ஆளுநர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆளுநரை பொறுத்தவரை 118 உறுப்பினர்கள் இருந்தால் மட்டும்தான் பதவி பிரமாணம் செய்து வைப்போம் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்றத்தை நாடுவதற்கு விஜய் தரப்பில் தற்போது முடிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் கூடுதலாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்போது மீண்டும் ஒரு முறை ஆளுநரை நேரில் சென்று வலியுறுத்துவதற்காக சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டிருக்கின்றார். ஏற்கனவே தவிக தலைவர் விஜய் தனிப்பெரும் கட்சியினுடைய தலைவராக வந்தார் என்ற அடிப்படையில் அவருக்கு கூடுதலாக காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. என்றாலும் கூட அந்த கான்வாய் வாகனங்கள் திரும்ப பெறப்பட்டிருந்தன. நேற்று இரவு விஜய்க்கு வழங்கப்பட்டிருந்த கான்வாய் வாகன பாதுகாப்பு, அது மட்டுமல்லாமல் விஜய் வீட்டுக்கு வழங்கப்பட்டிருந்த முதலமைச்சர் இல்லத்திற்கு வழங்கப்படக்கூடிய அளவிலான பாதுகாப்புகள் எல்லாம் விலக்கிக் கொள்ளப்பட்டிருந்தன. இப்போது 2 பாதுகாப்பு வாகனங்கள் மட்டும் தவிக தலைவர் விஜயினுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து செல்வதை பார்க்க முடிகின்றது. சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையிலே தவிக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து மீண்டும் அந்த கோரிக்கையினை வலியுறுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது சட்டப்படி ஆளுநர் செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்பதை தங்கள் தரப்பினுடைய விளக்கமாக ஆளுநர் கூறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.